ஒரு டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பொடி. இந்த கொள்ளுப்பொடி வந்து தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளுடைய உடல் எடை குறையும். அப்புறம் உடலுக்கு தேவையான சத்துக்களும் இதில் இருக்குது. இந்த கொள்ளுப்பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பைத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அதே போல் கருப்பு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு மட்டும் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய், ஜீரகம், பெருங்காயம், வெந்தயம், மிளகு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதனோட 2 கூடுதலான பொருட்கள் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அது வீடியோட எண்டில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக எண்ணெயை விட்டு வறுத்துக்க வேண்டியதான். முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு பெருங்காயமும் காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒன்றுத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். கொள்ளு நல்லா வெடிக்கிற மாரி நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. மிதமான சூட்டில் மெதுவாக வறுத்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுபடும், வாசனையாகவும் இருக்கும் இந்த கொள்ளுப்பொடி. இந்த காரம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தேவையான காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம். எப்போவுமே நம்ம சாதத்துக்கு போட்டு பொடி சாப்பிடும்போது ரொம்ப காரமாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு வறுத்து எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் பொட்டுக்கலையை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். கொள்ளு வெடிக்கிற மாரி வறுத்து எடுத்துக்குங்க. பொட்டுக்கலையும் லைட்டாக நீங்கள் கலர் மாறினா போதும். அதுக்கடுத்து கருப்பு உளுத்தம்பருப்பு, அதுலேயும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அதையும் வாசனை வர மாரி வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வாசனை வர மாரி நல்லா கலர் கோல்டன் ப்ரௌனாக வர மாரி வறுத்து எடுத்துக்குங்க. எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு ட்ராப் எண்ணெய் மட்டும் தான் விட்டு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம், வெந்தயம், இது மூணுத்தையுமே வறுத்து எடுத்துக்கிறேன். நான் வெந்தயம் 3 தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறாது. இது சேர்த்திங்கன்னா அந்த பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பூண்டை தட்டி எடுத்துக்கிறோம். இதுதான் நான் கடைசியில் ஆட் பண்ணக்கூடிய பொருள். இந்த பூண்டை நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்குங்க. அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குங்க. நம்ம அந்த ஸ்டவ்வு கூட ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஏற்கனவே சட்டியில் பயங்கர சூடு இருக்கிறதுனால அதுலேயே மொறு வந்துடும். முதல்ல காய்ந்த மிளகாய், பெருங்காயம், உப்பு அதை வச்சு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்து மீதி உள்ள பொருட்களை போட்டு அரைத்து எடுத்துக்கலாம். கடைசியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.